130 நாட்கள் பயணம் செஞ்சேன்னு எல்லா ஊர்லையும் எப்படி கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் வந்து நான் 2 தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அண்ணன் ஒரு தொகுதியில மாவட்டமாக்குறாரு. என்னடா அப்பாவிட்ட சொத்தையாடா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு எழுதி வைக்கிறேன், எனக்கு கூட எழுதாம குறை எழுதிட்டாருன்னு எடுக்கிறது பிச்சை. அதுல என்னடா உனக்கு பெருமை? என்ன பெருமை? உன் வேலையை பகிர்ந்து சுமையின்றி சுகமாக்க நான் போராடுறேன். 100 கிலோ அரிசியை ஒரே ஆள் தூக்காம 10 பேருக்கு 10 கிலோவா பிரிச்சு கொடுங்கிறேன். சுமையும் எளிதாகும், பயணமும் இனிதாகும். இதானே? அதை புரிஞ்சுக்கிறாம நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு கடத்த முடியலன்னா உன்னை நான் தோத்துட்டதாக சொல்லிட்டு விலகணும். இல்லைன்னா எனக்கு புரியலைன்னா நீங்க விலகணும். குறுக்க ஓடக்கூடாது, குறுக்க ஓடக்கூடாது தம்பி. நான் லட்சிய வெறி கொண்டு பாயிற புலி அடிபடி செத்து போயிட்டு நான் பொறுப்பாக்க முடியாது. சும்மா ஏதாவது புதுசாக இருக்கமா? 2ஆம் கட்ட தலைவர் யாரு? முதல் கட்டத்துக்கு தலைவன் உருவாகல, அதுக்கு 2ஆம் கட்டத்துக்கு போற. என்னடா இந்த இனத்துக்கு என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாயிர போறானாடா? உருவாயிர போறானா? நீ அவன் பிள்ளையாரு, அவன் தம்பியாரு. அதை விட்டு அடுத்த தலைவர் யாரு? இங்க இருந்த தலைவன்லாம் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்? தலைவன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குடா, தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கா? உறக்கம் தொலைப்பியா? அவமானம் தாங்குவியா? ஏச்சு பேச்சு தாங்குவியா? பசித்து கிடப்பியா? பல 100 மைல்கள் நடப்பியா? அதெல்லாம் பாப்பியா நீ? சொன்னல, தூத்துக்குடியில் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, எப்பா அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போப்பா, இந்த ரோடை போட்டு விட்டு போயிரு, அங்கே ஒரு 4 வீடு இடிஞ்சிருச்சு, கட்டி கொடுத்துட்டு போ. அம்மா, நான் முதலமைச்சர் இல்லை, நான் வந்து உங்க மகன், உங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கேன். இருக்கட்டும்பா, நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போ. அந்த ஆத்தாவுக்கு நான் மகனா பிறந்திருக்கேங்கிறத நீ மனதில் வச்சுக்க. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் நம்ம மக்களினுடைய நிலைமை. இதை மாற்ற ஒவ்வொருத்தரும் பெரும் நெருப்பாக மாறணும், புரட்சி தீயாக பற்றி எரியணும். இது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பல இதில் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அண்ணன் 1000 பேர் 1000 ரூபாய் வேலை திட்டம்னு சோர்ந்துட்டேன். அது நடக்க போகிறதுலேயும் எனக்கே தெரிஞ்சிருது. அவ்வப்போது கேட்டு பிச்சை எடுத்து வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாதம் வங்கியில் போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது. பொதுக்குழுவா, அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிடும், திணற வேண்டியது. இதுக்கிட்ட நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க, நீங்கள் இப்படி இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா, ஐயா ஒரு போராட்டம்னா 5 லட்ச ரூபா தேவைப்படுதுங்கய்யா, அதுக்கு சோறு விட்டு ஒட்ட வேண்டியது இருக்குதுயா, அதுக்கு மேடை போட வேண்டியது இருக்குங்கய்யா அப்படின்னு. நானும் ரொம்ப இதை என்னென்னா, எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுங்கன்றான். எங்கிருந்து காசு வருது, எங்கிருந்தோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அது எங்கிருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. எங்கிருந்தோ வருது. நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல, எதற்கு விமர்சிக்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சி ஆண்டமா, முறையற்ற நிர்வாகமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா, வளங்களை சுரண்டி கொளுத்து பெருத்தமா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எதற்காக நம்மளை விமர்சிக்கணும், திட்டணும்? வந்துட்டானா அவன் வென்றுட்டான், நம்மளை கொண்டுட்டான், அது அவனுக்கு தெரியுது. அவனை விட்டுறாத. திராவிடர்களின் நிலைப்பாடு, பிஜேபி வந்தால் கூட வரட்டும், ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது. நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம். எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல், எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி, இதிலிருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று?
இந்த கட்சி, இந்த அரசியல், இந்த ஆட்சி, இதிலிருந்து தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருப்பி அவர்களோடு கூட்டணி வைத்தால் அது மாற்றல்ல, பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும். நம் முன்னவர்கள் செய்த பிள்ளை. கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் 7 விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவருக்கு கூட ஒரு திரை புகழ், பெரிய புண்புலம் இருந்தது. பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து, பல பெரும் பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமை பிடித்தார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக, அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற, வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.55க்கு போயிடும்.